ஒரு நொடியில் உலகின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு கோடிக்கணக்கான டன்கள் சரக்குகள் பயணம் செய்கின்றன. ஆனால் இந்த உலகளாவிய வர்த்தகத்தின் உயிர்நாடியாக விளங்கும் ஒரு சில கடல்வழி பாதைகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிறிய குறுகிய கடல் பகுதி உலகின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா? ஆம், அப்படிப்பட்ட ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடம்தான் பாப் எல் மண்டேப் ஜலசந்தி. இந்த பாப் எல் மண்டேப் ஜலசந்தி என்பது செங்கடலையும் ஏடன் வளைகுடாவையும் இணைக்கும் ஒரு முக்கியமான கடல்வழி பாதை. இது ஆப்பிரிக்காவின் வடகிழக்கு கடற்கரைக்கும் அரேபிய தீபகற்பத்தின் தெற்கு முனைக்கும் இடையில் அமைந்துள்ளது. அதாவது ஏமன், ஜிபூட்டி மற்றும் எரித்திரியா ஆகிய நாடுகளுக்கு இடையே உள்ள ஒரு குறுகிய நீரிணைப்பு இது. இதன் அகலம் வெறும் 29 கிலோமீட்டர்கள் மட்டுமே. இதன் பெயர் கண்ணீரின் வாயில் என்று பொருள்படும். இது ஒரு காலத்தில் கடற்பயணிகளுக்கு சவாலாக இருந்ததால் அப்பெயர் பெற்றது. ஆனால் இன்று அதன் புவிசார், அரசியல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் காரணமாக அது உலக வல்லரசுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாப் எல் மண்டேப் ஜலசந்தி அதன் புவியியல் அமைப்பால் தனித்துவமானது. வடக்கில் செங்கடல் வழியாக சூயஸ் கால்வாயுடன் இணைகிறது. தெற்கில் ஏடன் வளைகுடா வழியாக அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலுடன் இணைகிறது. இந்த இணைப்பு மத்தியதரை கடலை அடைந்து ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் ஒரு முக்கிய வர்த்தக வழித்தடத்தின் இன்றியமையாத பகுதியாக அமைகிறது. குறிப்பாக ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஐரோப்பா, வட அமெரிக்கா ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் கப்பல்களுக்கு இது ஒரு தவிர்க்க முடியாத வழி. வரலாற்று ரீதியாக பாப் எல் மண்டேப் ஜலசந்தி பல நூற்றாண்டுகளாக வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களுக்கு ஒரு மையப்புள்ளியாக இருந்து வருகிறது. பண்டைய காலங்களில் இது மசாலா பொருட்கள், பட்டு மற்றும் பிற அரிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கு ஒரு முக்கியமான பாதையாக செயல்பட்டது. எகிப்தியர்கள், ரோமானியர்கள் மற்றும் அரபு வர்த்தகர்கள் இந்த நீரிணையை பயன்படுத்தி ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் தொலைதூர பகுதிகளுடன் வர்த்தகம் செய்தனர். 1869ஆம் ஆண்டு சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட பிறகு இந்த ஜலசந்தியின் முக்கியத்துவம் பன்மடங்கு அதிகரித்தது. சூயஸ் கால்வாய் மத்தியதரை கடல் மற்றும் செங்கடல் வழியாக ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையே நேரடி கடல்வழி பாதையை உருவாக்கியது. மேலும் பாப் எல் மண்டேப் இந்த புதிய சுருக்கப்பட்ட பாதையின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக மாறியது. பாப் எல் மண்டேப் ஜலசந்தியின் பொருளாதார முக்கியத்துவத்தை பல பரிமாணங்களில் ஆராயலாம். உலகளாவிய வர்த்தகத்தின் உயிர்நாடி. சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் இது ஒரு முக்கியமான சக்தி முட்டுக்கட்டை சோக் பாயிண்டாக செயல்படுகிறது. உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 12%, மொத்த உலகளாவிய வர்த்தகத்தில் சுமார் 10% இந்த குறுகிய பாதை வழியாகத்தான் செல்கிறது. எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின் EIA தரவுகளின்படி 2018ஆம் ஆண்டு ஒரு நாளைக்கு சுமார் 6.2 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் இந்த ஜலசந்தி வழியாக கொண்டு செல்லப்பட்டன. இது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளுக்கு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்வதற்கான முக்கிய பாதையாகும். கப்பல் போக்குவரத்து. தினமும் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இந்த நீரிணைப்பு வழியாக பயணிக்கின்றன. கொள்கலன் கப்பல்கள், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் டேங்கர்கள், மொத்த சரக்கு கப்பல்கள், பல்க் கேரியர்ஸ் என பல வகையான கப்பல்கள் இந்த வழியை பயன்படுத்துகின்றன. ஆசியா ஐரோப்பா வர்த்தக வழித்தடத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இது இருப்பதால் உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் இதன் பங்கு மகத்தானது. இந்த வழித்தடத்தில் ஏற்படும் எந்தவொரு இடையூறும் உலகளாவிய உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோருக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும். மாற்று வழிகளின் சவால்கள். இந்த நீரிணைப்பு தடுக்கப்பட்டால் கப்பல்கள் ஆப்பிரிக்காவின் தென்முனையில் உள்ள நன்னம்பிக்கை முனை கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக செல்ல வேண்டும். இது பயண தூரத்தை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் அதிகரித்து பயண நேரத்தை பல வாரங்கள் வரை நீட்டிக்கும். உதாரணமாக, லண்டனிலிருந்து சிங்கப்பூருக்குச் செல்லும் ஒரு கப்பல் சூயஸ் கால்வாய் வழியாகச் சென்றால் சுமார் 8300 கடல் மைல்கள் பயணிக்க வேண்டும். ஆனால் நன்னம்பிக்கை முனை வழியாகச் சென்றால் அது சுமார் 11800 கடல் மைல்கள் பயணிக்க வேண்டும். இது சுமார் 3500 கூடுதல் கடல் மைல்கள் ஆகும். இது பயண நேரத்தை சுமார் 1014 நாட்கள் அதிகரிக்கும். இதனால் எரிபொருள் செலவு கணிசமாக அதிகரித்து சரக்கு போக்குவரத்து தாமதமடைந்து உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்படும். ஒரு பெரிய கொள்கலன் கப்பலுக்கு ஒரு பயணத்திற்கு பல மில்லியன் டாலர்கள் கூடுதல் செலவு ஏற்படலாம். இது எண்ணெய் விலையை உயர்த்தி பணவீக்கத்தை அதிகரிக்க செய்யும். மேலும் கப்பல் காப்பீட்டுத் தொகையும் அதிகரிக்கும். இது மொத்த சரக்கு செலவுகளை மேலும் அதிகரிக்கும். பாப் எல் மண்டேப் ஜலசந்தியின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை சர்வதேச வர்த்தகத்திற்கு மட்டுமல்லாமல் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் மிக அவசியம்.
பிராந்திய மோதல்கள். ஏமனில் நடந்து வரும் உள்நாட்டு போர் மற்றும் ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்கள் இந்த கடல்வழி பாதையின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன. அண்மை காலங்களில் இந்த கடல் பகுதியில் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் உலகளாவிய வர்த்தகத்தை கடுமையாக பாதித்துள்ளன. 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் வணிக கப்பல்கள் மீது தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் அல்லது இஸ்ரேலுக்குச் செல்லும் கப்பல்களை இலக்காக கொண்டிருந்தாலும் அவை ஒட்டுமொத்த பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. இதன் விளைவாக பல கப்பல் நிறுவனங்கள் இந்த வழியை தவிர்த்து நன்னம்பிக்கை முனை வழியாக செல்ல தொடங்கியுள்ளன. இது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச கடற்படை இருப்பு. இந்த ஜலசந்தியின் மூலோபாய முக்கியத்துவம் காரணமாக அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜப்பான் போன்ற உலக வல்லரசுகள் இந்த பகுதியில் தங்கள் கடற்படைகளை நிறுத்தி தங்கள் நலன்களை பாதுகாக்க முயல்கின்றன. ஜிபூட்டி போன்ற நாடுகளில் பல்வேறு நாடுகளின் கடற்படை தளங்கள் அமைந்திருப்பது இந்த பகுதியின் மூலோபாய முக்கியத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது. உதாரணமாக, அமெரிக்கா தனது ஒரே நிரந்தர ஆப்பிரிக்க தளமான கேம்ப் லெமோனியரை ஜிபூட்டியில் வைத்துள்ளது. சீனா தனது முதல் வெளிநாட்டு கடற்படை தளத்தை 2017ஆம் ஆண்டு ஜிபூட்டியில் நிறுவியது. இந்த கடற்படை இருப்புக்கள் கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் கடற்கொள்ளை எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. எரிசக்தி பாதுகாப்பு. மத்திய கிழக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயுவை நம்பியிருக்கும் நாடுகளுக்கு பாப்பல்மென்டேப் ஜலசந்தியின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம். இந்த வழியில் ஏற்படும் எந்தவொரு இடையூறும் உலகளாவிய எரிசக்தி விலைகளில் திடீர் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தி உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும். சமீபத்திய நிகழ்வுகள் மற்றும் எதிர்கால சவால்கள். 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து ஹூதி தாக்குதல்கள் அதிகரித்ததன் விளைவாக செங்கடல் வழியாகச் செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டது. உதாரணமாக, உலகளாவிய கொள்கலன் கப்பல் போக்குவரத்தில் சுமார் 15 விழுக்காடு செங்கடல் வழியாக செல்கிறது. சில மதிப்பீடுகளின்படி ஜனவரி 2024ஆம் ஆண்டு சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை சுமார் 50 விழுக்காடு குறைந்துள்ளது. இது உலகளாவிய சரக்கு போக்குவரத்து செலவுகளை 30 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளது. மேலும் உலகளாவிய பணவீக்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கிறது. இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அமெரிக்கா தலைமையிலான ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆபரேஷன் ஆஸ்பைட்ஸ் போன்ற சர்வதேச கடற்படை கூட்டணிகள் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தவும் வணிக கப்பல்களை பாதுகாக்கவும் தொடங்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் உலக வர்த்தகம் மற்றும் எரிசக்தி தேவைகள் அதிகரிக்கும் போது பாபெல்-மண்டேப் ஜலசந்தியின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இது ஒரு புவியியல் அம்சம் மட்டுமல்ல, உலக பொருளாதாரம், அரசியல் மற்றும் பாதுகாப்பின் மையப்புள்ளியாகும். இந்த சிறிய நீரிணைப்பு உலகளாவிய விநியோக சங்கிலியின் ஒரு முக்கியமான சக்கரமாக செயல்படுகிறது. இந்த சக்கரம் சுழல்வதை உறுதி செய்வது உலக நாடுகள் அனைத்திற்கும் ஒரு பொதுவான சவாலாகவும் பொறுப்பாகவும் மாறியுள்ளது. புவிசார் அரசியல் பதட்டங்கள், காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் மற்றும் புதிய கடல்சார் அச்சுறுத்தல்கள் ஆகியவை இந்த ஜலசந்தியின் எதிர்கால நிலைத்தன்மைக்கு சவாலாக அமையும்.